நம்ம முன்னோர்கள்லாம் வந்து நல்ல ஒரு சத்தான ஆரோக்கியமான சாதமெல்லாம் சாப்பிட்டு தான் ஒரு 100 வயசு வரைக்கும் அவங்க வந்து ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சத்தான ஒரு சமையல் தான் இன்னைக்கு எங்க வீட்டு லஞ்சுக்கு வந்து சோள சாதமும் கீரை கடையலும் அதுக்கப்புறம் கீரை பொரியலும். இது ஷார்ட்ஸ் வீடியோ, இதனோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ எங்க சேனல்ல இருக்குங்க. இப்போ சோள சாதத்துக்கு வச்சுட்டேன். 1க்கு 3.5 கிளாஸ் தண்ணி விட்டு சோளம் போட்டு வச்சாச்சு குக்கர்ல. இப்போ கீரை கடையலுக்காக இதை பூண்டு நிறைய சேர்த்தணும், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சீரகம், கீரையை போட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு வச்சிடலாங்க. தட்டு போட்டு மூடி அது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கட்டும். இப்போ கீரை பொரியலுக்கு வந்து நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்தணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. இதில் லாஸ்ட்டாக வேர்க்கடலை பொடி போட்டு நல்லா தேங்காய் துருவலை போட்டு இறக்கணும்னா அந்த கீரை பொரியல் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். கீரை குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி அந்த வேர்க்கடலை பொடியோடு இருக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்ல ஒரு ஆரோக்கியமான இந்த மாதிரி சமையலை வந்து நம்ம வாரத்துக்கு 1 நாளாவது இந்த மாதிரி எடுக்கணும்.